வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற 2024 ஆண்டில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்கள் சம்பந்தப்பட்ட ரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே விற்பனை செய்யப்படுகின்றது. பூஜிக்கப்பட்ட பிறகு அவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2024 ஆண்டு நாம் பார்க்க போகின்றோம். 2023 நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது டிசம்பர் மாதம். 2024 எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்ற நிலையில், பொதுவாக ஜோதிட ரீதியாக ஆண்டுக்கோள்களுக்குரிய பலன்கள் மிகவும் முக்கியமானது. மேலும் மாத கோள்களுக்குரிய பலன், நாள் பலன், வார பலன் போன்றவைகள் இருக்கின்றது. நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மாத ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் ஆண்டுக்கோள்களுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களையும் ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆண்டு பலன்கள், அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற போது அந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கடந்த காலங்களிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது 2024 எவ்வாறு இருக்கும். 2024 224 என்று கூட்டினால் மொத்தம் 8 என்று வருகிறது. சனீஸ்வர பகவானுடைய எண் வருகின்ற ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கின்றது. 2023 என்று பார்க்கின்ற பொழுது அவை கேதுவோடு எண்ணான 7 வந்தது. பல்வேறு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் போன்றவைகளை கடந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 2024 எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது. ஆண்டு கோள்கள் மிக முக்கியம். மாத கோள்களுக்குரிய பலன்களை நாம் மாத பலன்களாகவும் வார ராசி பலனையும் பேச்சு இருக்கின்ற பொழுதும் அவற்றையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மாத பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வார பலன்களும் இனி வரும் வாரங்களிலும் ஏற்றுகின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய அவ்வார பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இனி வரும் வாரங்களிலே காணவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கிரக நிலைகளிலே ஆண்டு கோள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி லக்னம் சிம்ம ராசியிலே ஆண்டு பிறக்கின்றது. மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பெயர்ச்சி. மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவற்றிலே இந்த 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று குரு பகவான் வக்ரம் அடைவார்.
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியிலே. 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார் ரிஷபராசியிலே. ஆகையால் இந்த 2024 மே 1 அன்று ரிஷபராசிக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமடைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே மிக நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், சுமாராக ஒரு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் வேறு எந்த ராசிக்கும் பயிற்சியாகவில்லை, ஆனால் வக்ரம் அடைகின்றார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார் கும்பராசியிலே. அவ்வாறு வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்றுதான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 139 நாட்கள் இந்த 2024 சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை வக்ரகதியில் 139 நாட்கள் இருக்கவிருக்கின்றார். ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பயிற்சி இல்லை. கன்னி ராசியிலே கேதுவும் மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் ஒரு மாதம், செவ்வாய் சுமார் 1.5 மாதம், சுக்கிரன் புதன் அந்தந்த மாதங்களில் 18 நாட்கள் 20 நாட்கள் என்று மாறக்கூடியவர்கள். சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதன். ஏன் அந்த பேச்சுக்குரிய பலன்கள் ஆண்டு பலன்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டுக்கோள்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, பயிற்சி எவ்வாறு இருக்கிறது, வக்ரகதி எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்பதை தற்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் ஏற்படும் என்பதை இனி நாம் காணலாம். துலாம் ராசிக்குரிய 2024ஆம் ஆண்டின் கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் நிதானமாகவும் திட்டமிட்டும் பொறுமையாகவும் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். நல்லவை எவை கெட்டவை எவை என்பதை தீர்மானித்து நல்லவை விரும்பக்கூடியவர்கள், தீயவை வெறுக்கக்கூடியவர்கள். இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் கேது ஆண்டு முழுவதும் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. மேலும் 5இல் சனி ஆட்சியாக ஆண்டு முழுவதும் இருப்பது பலமானது. யோகாதிபதி சனி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. குருவோ 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஏப்ரல் இறுதி வரை மே 1 அன்று உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 8இல் குரு வருவது சிறப்பல்ல. ஆனால் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6க்குரியவர் குரு பகவான். அவர் 8இல் வருவது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். கேது 12இல் இருப்பதனால் ஆன்மீக தொடர்பு ஏற்படும். இறை நம்பிக்கை, இறை அருள், குரு தொடர்பு போன்றவைகள் ஏற்படும். எனவே ஆண்டுக்கோள்கள் இந்த 2024 உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார்கள். மாதக்கோள்கள் சாதகமாக வருகின்ற பொழுது பலம் அதிகரிக்கும். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு 5இல் அமர்ந்திருக்கின்ற சனி எந்த ஒரு செயலிலும் பொறுமையை காட்ட வைப்பார், நிதானமாக செயல்பட வைப்பார். அதே சமயத்தில் காரிய திட்டங்களில் வெற்றியடை வைப்பார். முயற்சியிலே அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இந்த 2024 நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உதவிகள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற ராகு 6இல் இருப்பதனால் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். முயற்சியிலே சிறப்பான வேகம் இருக்கும். அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கனியை பறிப்பீர்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள், பதற்றம் இருக்காது. ஆகையால் புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. 7இலே குரு மே 1 அன்று 8க்கு வருகிறார். 7இலே குரு இருப்பதும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 8இலே குரு அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். ஆகையால் குரு 8க்கு வந்தாலும் உங்களை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. எனவே
துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் இருக்கும். அந்த தொழில் உங்களுக்கு சாதகமான தொழிலாக பழக்கப்பட்ட உங்களுக்கு தொழிலான அமையும். பக்குவப்பட்ட செயல்கள், அந்த செயலுக்குரிய முயற்சியிலே தைரியம், புதிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம், இவையெல்லாம் இருக்கும். ஆகையால் இந்த ஆண்டில் தொழிலிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். வியாபாரம் இருக்கின்ற வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடிய, அபிவிருத்தி செய்யக்கூடிய, புதிய கிளைகள் துவங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. இந்த 2024 புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளும் நிலவும். அவை உங்களுக்கு பாதகமாக இருக்காது, நன்மையே செய்யும். எனக்குமே வியாபாரத்தில் வெற்றியை பறிப்பீர்கள். மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் தன லாபம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ஏற்றம், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய அதற்றினால் வரக்கூடிய ஆதாயம், இவையெல்லாம் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் இருக்கின்றது. அதற்கடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு, எழுச்சி, உயரதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியருடைய நட்பு, அவர்களிடம் எந்த விதத்தில் பகைமை இல்லை, இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமே. வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் ஏற்படும் 6ல் ராகு இருப்பதனால். எனவே உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. உத்தியோகம் செய்து கொண்டே ஒரு தொழில் செய்யக்கூடிய அல்லது ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு சூழ்நிலையும் இந்த 2024 உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி உறவிலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே அந்யோன்யம் நிலவும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். மேலும் உற்றார் உறவினர்கள், உங்கள் வீட்டில் இருக்கின்ற மூத்தோர்கள், முதியோர்கள், அவர்களிடம் அன்பு, பாசம், இவையெல்லாம் இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். 6ல் ராகு இருப்பதால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் இருக்கும். வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தால் அவை அடையக்கூடிய ஒரு நன்மை இருக்கின்றது. உங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்திலும் சிறப்பான ஒரு நிலை இருக்கின்றது இந்த 2024. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் ஒரு 4 மாதம் இருக்கின்றது. அதன் பிறகு குருபலம் இல்லை. எனவே ஏப்ரல் இறுதிக்கு முன்னதாக திருமண முயற்சியை துரிதப்படுத்துவது நல்லது. அதன் பிறகு குரு 8க்கு வருகிறார். இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். எனவே இந்த ஆண்டு திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய எழுச்சி இருக்கின்றது இந்த ஆண்டு. புதிய வாய்ப்புகள், புதிய படைப்புகள், அவற்றில் மக்களுடைய பேர் ஆதரவு, புகழ், பெரும் பணம் சேரக்கூடிய தனலாபம், தனயோகம் போன்றவைகள் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். எனவே கலைத்துறை இந்த 2024 துலாம் ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக அரசியல். 6ல் ராகு அமர்ந்திருப்பதனால் வெற்றி இருக்கின்றது. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு அமையும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். தசாபுத்தி அந்தரங்களும் சாதகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் பெரிய அளவிலே புகழ் கிடைக்கக்கூடிய, மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பதவியிலும் அமரக்கூடிய யோகம் இந்த 2024 இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளே 7லே குரு இருப்பதும் பிறகு 8க்கு வந்தாலும் கல்விஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கல்வியிலே விருப்பம் இருக்கும். ஒரு எண்ண சிதறல்கள் இருக்காது, கூடா நட்பு இருக்காது, நல்ல நட்பு வட்டாரம் உண்டாகும். ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். சரியான நேரத்தில் படிப்பீர்கள். நல்ல தேர்விலே மதிப்பெண்களை பெறுவீர்கள். உயர்கல்வியிலே வெற்றிகள் இருக்கின்றது. இவையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைந்திருக்கின்றது. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாத பலன்களை பாருங்கள். வார பலனை பார்ப்பதன் மூலம் அவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது 2024ஆம் ஆண்டு பலன், கோச்சார பலன் அனைத்து ராசி அன்பர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே உங்களுக்குரிய பலனை கூறியிருக்கின்றேன். அது அப்படியே நடக்கும் என்றால் நிச்சயம் அப்படியே நடக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. அப்படி தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றிலே எப்படி லக்னத்தின் மூலமாக அந்த கிரகங்கள் யோகக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், யோகாதிபதிகளோடைய தசைகள் நடக்க வேண்டும். அந்த தசாபுத்தி அந்தரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய விஷயத்தை தீர்மானிக்க. அது 2024 மட்டுமல்ல, 25, 26, 27, 28 போயிட்டே இருக்கலாம். அப்படி பலன்களை பார்க்கின்ற பொழுது வெறும் பொது பலன்களை பார்ப்பது மட்டுமே நம்பிவிடாதீர்கள். உங்களுடைய ஜாதகத்துக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். எப்படி நம்ம மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை பார்த்து நம்ம உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றோமோ அதேபோல் நம் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக என்பதை பார்த்து கொள்வதே முக்கியமானது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2024 உங்கள் ராசிக்கு மேஷம் முதல் மீனம் ராசிக்கு பிறந்த உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்கள் நிச்சயம் உங்கள் யோகத்தை செய்வார்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.